அனைவரும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் சைக்காலஜில பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிட்டே இருக்கு. இது சம்மந்தமா கண்டிப்பா நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ். ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா நிறைய எக்ஸாம்ஸ்ல இத பத்தி அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி நமக்கு இந்த டிஆர்பி எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால இத ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் புதுசா சேனல் பார்த்துருக்கீங்களோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி NEP 2020. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஸ் ரெக்கமெண்டட் பை தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். யூஜிசி நெட்டு, டிஎன் செட்டு, கேரளா செட்டு, ஸோ அதிகமான இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5+3+3+4. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு 5+3+3+4. ஓகே. அடுத்து, who ensure retention of a student from socio-economically disadvantaged group and National Education Policy 2020 process, the curriculum and pedagogy should be engaging and contextual. So engaging, so education should be engaging and contextual இருக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதிகமாக டெக்ஸ்ட் புக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்ஸு டெக்ஸ்ட் புக்ஸு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துச்சுன்னா எங்கேஜிங் அண்ட் கான்டெக்சுவல், ஸோ அதிகமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுங்கள். அடுத்து, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அண்ட் ப்ராசஸ் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020? ஸோ டேரெக்டாக நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மல்டிலிங்குவல் ஹேஸ் அ கிரேட்டர் காக்னிட்டிவ் பெனிஃபிட் ஃபார் யங் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மல்டி லாங்குவேஜ் படித்தாங்கன்னா ஹேஸ் கிரேட்டர் காக்னேட்டிவ் பெனிஃபிட் ஃபார் யங் ஸ்டூடெண்ட்ஸ். இது NEPயில் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அட் தி பிரைமரி லெவல், த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ப்ராசஸ் டேஷ் ஆஸ் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்ராஸ் தி நேஷன். ஸோ அக்ராஸ் தி நேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி லெவல் 1 to 5 பார்த்தீங்கன்னா மதர் டங். ஸோ மீடியம் ஷுட் பி இன் மதர் டங். ஸோ நம்ம தமிழ்நாடு இருந்தால் தமிழ், ஸோ கேரளா இருந்தால் அங்கே மலையாளம், ஸோ கர்நாடகா இருந்தால், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய மதர் டங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணோம், ஹோம் லாங்குவேஜை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைமரி லெவலில். ஓகே. ஸோ அடுத்து, த எய்ம் ஆஃப் அன் அசஸ்மெண்ட் அக்கார்டிங் டு தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இஸ் டு சப்போர்ட் தி children in the process of learning. அடுத்து, dash is a comprehensive and integrated flagship program of a government of India to attain the university elementary education in the country. UEE, இதோட ஞாபகம் வச்சுங்க, இது அப்ரிவேஷன் கேட்டாலும் கேட்கலாம். யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், UEE, in the country in a mission mode. So national policy of education 1986. அடுத்து, as per the national education policy 2020, the education must be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2, 3 and 4. So 2, 3 and 4 education should be and focus on the problem solving, develop the critical thinking among the learners, be enquiry driven and discovery oriented. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில் நம்ம இந்த எஜுகேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து, the shift process in National Education Policy 2020 is form of the standardization of flexibility. So standardization of flexibility. Okay, அடுத்து, the National Education Policy 2020 considered the multilingualism as asset in the classroom. What does the National Education Policy 2020 propose the retention of a student from the social economically disadvantaged group? So relatable and the meaningful curriculum. அடுத்து, what should be the holistic 360-degree multidimensional progress card process in the National Education Policy 2020 reflect? So progress of the learner in the cognitive and affective and psychomotor domain. Next, the NEP, the National Education Policy 2020, the process that dash should be in the encourage to promote. So encourage to promote அப்படின்னு கேட்டிருக்காங்க.
the experiential learning and critical thinking. Which one of the following has been promoted by the National Education Policy 2020 in the context and education of a student with disabilities, the compulsory special education? அடுத்து the National Education Policy 2020 ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் தி கான்டாக்ட் ஆஃப் அன் ஸ்கூல் கரிக்குலம், இன்க்ரீசிங் தி ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் அன் ஸ்கூல் கரிக்குலம், எம்பசஸ் ஆன் தி ரோட் லேர்னிங். ஸோ எம்பசஸ் ஆஃப் அன் ரோட் லேர்னிங் கிடையாது. ஸோ ரோட் லேர்னிங் இதை அதிகமாக போனோம்னா இது எம்பசஸ் ஆஃப் அன் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே, அடுத்து the holistic 360-degree multi-dimensional report suggested by the National Education Policy 2020 propose என்ன ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்க்ளூசிங் தி செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் தி பியர் அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்து இன் தி கான்டெக்ட் ஆஃப் அன் லாங்குவேஜ் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எம்பசஸ் தி மல்டி லாங்குவேஜ். ஸோ மல்டி லிங்குவிசம் தான் அதிகமாக நம்ம ப்ரொபோஸ் பண்ணுது. ஏன்னா இங்கிலீஷ் ஹிந்தி எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது, எல்லாம் மும்மொழி கொள்கையை முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அடுத்து which one of the following statement is an correct as per the National Education Policy 2020? The flexibility should be and provided for the student to choose their learning and targets and programs. இங்கிட்ட tragic ஸ்டோரிஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ tragic ஸ்டோரிஸும் இருக்கணும், டார்கெட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமும் இருக்கணும். அடுத்து the National Education Policy 2020 emphasis on the flexibility multi-level activity based learning. So flexibility multi-level activity based learning. அடுத்து the purpose of an assessment as per the National Education Policy 2020 is to provide the information on how to support the student in and out of classroom. Okay, according to National Education Policy, the emphasis on the education should be on conceptual understanding. ஸோ இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிங்க, இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து இன் தி கான்டெக்ட் ஆஃப் அன் அசஸ்மெண்ட் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 த டெஸ்டிங் ஆஃப் அன் ஹையர் ஆர்டர் ஸ்கில் சச் அஸ் அன் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ் அண்ட் சச் ஆஃப் அன் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னும் ஏராளமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ப்ரொபோஸ் தி ஷிஃப்ட் டுவர்ட் தி லேர்னிங் டு லேர்ன். ஓகே, 360-degree மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்டு, இது ஞாபகம் வச்சுங்க. 360-degree மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்டை தான் அதிகமாக நமக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 360-degree மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்டு. ஓகே, காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் டொமைன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக தரவாக பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தரவாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.